வணக்கம். ஆங்கில புத்தாண்டு முடிஞ்சு தை பிறக்க போது மக்கள் பொங்கலுக்காக வேண்டி தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அதே போல விவசாயிகள் தன்னோட காளையை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்ரூவ் கிடைக்குமா, கோர்ட்லேருந்து ஸ்டே ஆர்டரை ரிலீஸ் பண்ணுவாங்களா, மத்திய அரசு வந்து இது இது இந்த சைடு வந்து பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் இந்த ஜல்லிக்கட்டில் இவ்வளவு அக்கப்போரா இருக்குன்னு தெரியல. ஒரு சில அமைப்புகள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்து நம்ம தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க இந்த ஜல்லிக்கட்டு மேல ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு கோபம்? ஏன் இந்த ஜல்லிக்கட்டு நடத்த விடாமல் இப்படி கோர்ட்ல வந்து கண்டினியூஸா வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டே வந்து வாங்குறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆச்சரியக்கூடிய வந்து ஒரு கோபம் தான் வருது. காரணம் என்ன இவங்க சொல்றது அப்படி பார்த்தீங்கன்னா, மாடுகள் வந்து பயங்கரமா துன்புறுத்தப்படுது அப்படின்றாங்க. மாடுகளின் மீது வந்து கத்திகள் வந்து போடப்படுது அப்படின்றாங்க. அதே போல மக்கள் நிறைய பேர் வந்து அதிகமாக காயமடைகிறாங்க, நிறைய பேர் இறந்துறாங்க அப்படின்னு சொல்ற காரணத்தை இவங்க வந்து முன்வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டை பார்த்தாங்க, இல்லைன்னா இவங்கெல்லாம் யூகிச்சு நம்ம ஸ்பெயின் அந்த மாதிரி இருக்க கண்ட்ரியில் காளைகளை வச்சு அவங்க ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நடத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காளைகளை கோவப்படுத்தி பயங்கரமாக அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வெளிச்சம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காளையை வளர்க்குறது, தன்னோட குழந்தைகளுக்கு வந்து தண்ணிச்சோரை கொடுத்தாவது காளைகளுக்கு வந்து புண்ணாக்கு, இப்படி பருத்தி கொட்டை, இது மாதிரி வந்து ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களை வாங்கி தன்னோட குழந்தைகளுக்காண்டி வந்து மேலே வந்து வளர்த்து இந்த காளைகளை வந்து ஜல்லிக்கட்டில் விடுறவங்க கொடுமைப்படுத்துவாங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் கத்தி என்பதை வந்து ஜல்லிக்கட்டில் உபயோகமே படுத்தக்கூடாது. எல்லாருமே தன்னோட கைகளை மட்டுமே வந்து நம்பி ஜல்லிக்கட்டில் வந்து பங்கேற்பாங்க. ஒரு விளையாட்டுன்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து காயங்கள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்தக்கூடாது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்போ கிரிக்கெட்டில் வந்து ஆஸ்திரேலியன் ஒருத்தர் வந்து பால் பட்டு இறந்துட்டான், அதனால் நம்ம கிரிக்கெட்டை தடை பண்ணிட்டோமா என்ன? அதுபோல தான் வந்து இது ஒரு விளையாட்டு. ஒரு ஜல்லிக்கட்டு என்பது ஒரு விளையாட்டு. ஒரு விளையாட்டில் வந்து ஒரு வீரன் பங்கேற்கிறான்னா அவன் வந்து எல்லாத்தையுமே அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி தான் வந்து பங்கேற்கிறான். அவன்கிட்ட இருந்து வந்து நீங்கள் வந்து காயம் படாமல் வந்து விளையாடணும் அப்படின்னா வந்து கிரிக்கெட்டை நீங்கள் வந்து தடை பண்ணியிருக்கலாமே. ஏன் அது வந்து பணக்காரர்கள் விளையாடும் விளையாட்டா? காளைகளை வந்து கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. குதிரைகளை வைத்து பந்தயம் ஆடுகிறார்கள், அங்கே வந்து குதிரைகள் வந்து கொடுமைப்படுத்தப்படலையா? ஏன் அதுவும் வந்து பணக்கார விளையாட்டுனால வந்து அவங்க சைடில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது இல்லையா? காளைகள் வந்து கொடுமைப்படுத்தப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரி ஒத்துக்கிறோம். ஏன் இந்த மாமிசங்கள்லாம் வந்து பீஃப்லாம் வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறோம்? அங்கே பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வந்து மாடுகள்லாம் கொண்டு கறியை எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா தான் 2வது இடத்துல இருக்குது ஏற்றுமதியில். அப்பையெல்லாம் வந்து மாடுகள் வந்து கொடுமைப்படுத்தப்படலையா? ஏன் இப்படி மாட்டு இறைச்சியெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுற நிறுவனங்கள் மீது வந்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டீங்க? அவங்கெல்லாம் வந்து அப்போ மட்டும் உங்களோட அந்த மிருக வதை சட்டம் அப்படின்றத வந்து எங்கே போச்சு? ஏன் அந்த அவங்க சைடு மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்கீங்க? அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து மக்களிடம் இருக்குது. அதே போல் அரசாங்கமும் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த இதுக்காண்டி கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி டயத்தில் வந்து எழுதி மக்களை வந்து ஒரு ஓட்டு வங்கியாக மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட இருக்க அடிப்படை பிரச்சனைகளை வச்சு இவங்க எப்படி வந்து அதை ஓட்டை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லா அரசாங்கங்களும், இந்த அரசாங்கம் கிடையாது, எல்லா அரசாங்கங்களும் அதே ஒரு நோக்கில் தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. மக்களாகிய நாம் தான் ஒன்று சேர்ந்து இந்திய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும். அப்படி இந்த வருஷம் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்க முடியும்னா எல்லா விவசாயிகளும் எல்லாருமே வந்து தன்னோட காளைகளை வந்து வச்சு அதை பராமரிக்க முடியாமல் வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வருஷமே வந்து நிறைய பேர் வந்து விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வருடமும் அடுத்த வருடமும் நடக்க முடியலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே விற்றதுக்கப்புறம் தன்னோட மாடுகளுக்கு இனப்பெருக்கத்துக்கு தேவையான அந்த விந்து கூட வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் மூலியமாக வந்து இறக்குமதி பண்ணி இங்கே வந்து விற்று ஒரு குரூப் வந்து கார்பரேட் கம்பெனிஸ் வந்து அதை காசாக உண்டு பண்ணக்கூடிய நாட்கள் வந்து வெகு தொலைவில் இல்லை. அது இப்படியே விட்டோம்னா அது நடக்கும். அது நம்மளும் உட்காந்து டிவியில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு தான் இருப்போம். எல்லாரும் ஒன்றிணைந்து போராட வேண்டிய நேரம் இது. இந்த வீடியோ வந்து எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.